விக்ரம், இப்ப என்ன பண்றது விக்ரம்? பிரீத்தியை எங்க தேடியும் காணல. சித்தி, என்ன தனியா இருக்க விடுங்க சித்தி. என்ன விக்ரம், ரொம்ப நேரமா எதையோ தேடிட்டு இருக்க போல. ஏதாவது முக்கியமான பொருளை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கியா? ஹே விக்ரம், இப்ப எதுக்கு அவங்கள முறைக்கிற? அவங்க உன்கிட்ட அப்படி என்ன தப்பா கேட்டாங்க? ஏதாச்சும் பொருளை தொலைச்சிட்டியான்னு தானே கேட்டாங்க. பிரீத்தியை தொலைச்சிட்டியான்னு உனக்கு கேட்கலையே. அந்த பிரீத்தியை விரட்ட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அவளை கோயிலுக்கு அனுப்பி தீர்த்த தண்ணிய வாங்கிட்டு வர சொல்லணும். விக்ரம், அது ப்ளூடூத்ல கேக்கல, லைவா நானே இப்போ என் வாயால பேசினேன். விக்ரம், நீ அவ்வளவு பெரிய புத்திசாலியா? மைக்கெல்லாம் வச்சு எங்களை உழவு பாக்குற? இப்பதான் நீ புதுசா வில்லத்தனம் பண்ற. நான் நீ குழந்தையா இருக்கும் போதே அப்படிதான். அப்போ நான் எவ்வளவு கிரிமினலா யோசிப்பேன். ஏ ரூம்ல எனக்கே தெரியாம மைக்க வச்சு ஏதோ என்னோட 2 பிளான நீ காலி பண்ணிட்ட. ஆனா அதே மைக்க வச்சு உன்னை சுத்த வச்சு பிரீத்தியை எப்படி காலி பண்ணனு பாத்தியா? நீ இந்த மாதிரி பண்ண காரியத்துக்கு என்ன தெரியுமா தண்டனை? ஸ்ரீஜா கையில நீ மோதிரம் போடணும். அப்படி மட்டும் நீ போடல, அப்புறம் ஜென்மத்துக்கும் பிரீத்திய உன் கண்ணால பார்க்க முடியாது. பிரீத்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. கூல் விக்ரம், கூல். அந்த அளவுக்கு மோசமான வில்லி இல்ல உன் அத்தை. அவ நல்லா தான் இருக்கா. நான் சொல்ற மாதிரி ஸ்ரீஜா கையில நீ மோதிரத்தை போட்டுட்டனா அடுத்த நிமிஷம் பிரீத்தி உன் கூட இருப்பா. அப்புறம் நீயே உன் கையால அவ துணி எல்லாம் பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம். அப்படி நீ இத பண்ணலன்னா பிரீத்தியே இந்த உலகத்தை விட்டே அந்த வார்த்தையே என் வாயால கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அத பண்ண வச்சிடாத. ஸ்ரீஜா, நமக்கு டைம் ஆயிடுச்சுல, நம்ம ரெடி ஆகலாம். விக்ரம், நீயும் டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, சரியா?
இன்னுமா ரெடி ஆகல நீ? அம்மா ஆ, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவோமா? சரி. ஆனா விக்ரம் இன்னும் குளிக்காம கூட இருக்கான். இன்னுமா அவன் குளிக்கல? ம். ஐயோ, சரி, நான் போய் பாக்குறேன். நீங்க ரெடி ஆகுங்க. என்ன? ஆ. என்ன விக்ரம், குளிக்காம கூட இருக்க? என்னப்பா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ரெடி ஆயிடுறேன் பாட்டி. சொல்லிக்கிட்டே நிக்காத, சீக்கிரம் போய் குளி. இந்தா, சும்மா இருந்துட்டு. பாட்டி பாட்டி பாட்டி, நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாயா. என்ன? சரிங்க பாட்டி. அப்பாடா, யாரும் பார்க்கல. நான் பார்த்துட்டேனே. ஷூ, நீதானா? நான் கூட வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன். வெள்ளி குத்து விளக்கியா 10,000 தேரும். அல்பம் அல்பம். யோ, ஏன் என்ன திட்டுற? பின்ன நான் உன்னை வச்சு கோடி கணக்குல பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ 1000க்கு 2000க்கு திருடிட்டு இருக்க. நம்ம பிளானே அந்த பரம்பரை நகையை அடிக்கிறது தான். ஆமாயா. அப்புறம் எதுக்கு இதை எடுத்துட்டு வந்த? நேத்து தான் அந்த கிழவி ஸ்ரீஜாவுக்கு அந்த பரம்பரை நகையை இன்னைக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிச்சுல. ஆமாயா. அதனால இன்னைக்கு நைட்டே அந்த நெக்லஸை ஸ்ரீஜா கிட்ட இருந்து அடிக்கிறோம். இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறோம். அப்புறம் நம்ம கோடீஸ்வரங்க தான். சரியா? இன்னையிலிருந்து நம்ம கோடீஸ்வரங்களா ஆக போறோம். கோடீஸ்வரங்களா? ஆமா. அப்புறம் எதுக்கு இந்த குத்து விளக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்த? போய் எடுத்த இடத்துலயே அதை வச்சுட்டு வந்துரு. வேணாயா, வெள்ளி குத்து விளக்கு. நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? கேக்குறேன். எது கத்துற? என்ன சம்பந்தி, விளக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து இந்த விளக்கு நல்லா இருந்துச்சா, அதான் அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தேன். நாமளும் இந்த மாதிரி வாங்கலான்னு. நீங்க எங்க வாங்குனீங்க சம்பந்தி? உங்களுக்கு பிடிச்சதுன்னா இத நீங்க எடுத்துக்கலாம். சரியா? தேங்க்யூ. ஐயோ, இந்த வீட்ல திருடாம கேட்டாலே நிறைய தருவாங்க போல இருக்கே. நான் ஒருத்தி. எருமை எருமை, நீ ஒரு பொண்ணோட அம்மா. பெரிய குடும்பம்னு உன்னை நடிக்கிறதுக்கு இங்க அனுப்பி வச்சா இப்படி திருடி மானத்தை வாங்கி எல்லாரையும் கூண்டுல ஏத்திருப்ப போல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண உன்னை அடிச்சே கொன்னுருவேன். பிரீத்தி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஒண்ணுமே தெரியல. அவ எனக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிப்பா. அம்மா, பிரீத்தி எங்கம்மா இருக்கா? நான் பிரீத்தி கையில தான் நிச்சய மோதிரம் போட போறேன்னு ஆசையா இருந்தம்மா. ஆனா இப்போ எதுவுமே நடக்காதுன்னு தோணுது. எல்லாமே என் கையை மீறி போயிருச்சுமா. அம்மா, அவ இல்லாம என்னால வாழ முடியாதும்மா.
நான் உன்னை மிஸ் பண்ண மாதிரி அவளையும் மிஸ் பண்ண கூடாதுமா. அம்மா, அவளுக்கு எதுவுமே ஆகாம நீதான் அவளை பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உள்ள போங்க. சரி. வணக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உங்களை பார்த்து ரொம்ப நாளா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஏன்பா இந்த பக்கமே வர்றதில்ல? அடிக்கடி வந்து போ. உன்னை பார்த்து 10 மாசத்துக்கு மேல இருக்காது. ஆமாம்மா, எனக்கு வரணும்னு தான் ஆசை. ஆனா எங்க அங்க இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லம்மா. அம்மா, இங்க பக்கத்துல தான் சிஎம் மீட்டிங் இருக்கு. அப்படியே அதான் வர வழியில உங்களை பார்த்துட்டு போலாம். தேங்க் யூ வெரி மச். என்னம்மா தோரணம்லாம் தொங்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு என் பேரன் விக்ரமுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். எது எப்படியோ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கம்மா. சரி. ஐயோ, இவன் மட்டும் நம்மள பார்த்தா மறுபடியும் பாளையங்கோட்டை ஜெயில நாம கல்லொடைக்க வேண்டியதான். இப்ப என்னையா பண்றது? வா, ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லிடுவோம். அந்த பக்கம் போக வேணாயா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நாம வசமா மாட்டணும். கண்டிப்பா நம்ம திரும்ப ஜெயிலுக்கு தான் போக போறோம். என்னையா வளரிட்டு இருக்க? ஐயா, சும்மாவே இருக்க மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. கீழே யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் திட்ட மாட்ட. அப்படி யாரையா வந்திருக்கா? பாளையங்கோட்டையில ஒரு பொம்பளையோட தாலி அத்த கேஸ்ல நம்மள ஒருத்தர் ஜெயில வச்சு உரின்னு உரிச்சாரே, அவருதான் வந்திருக்காரு. இப்ப மட்டும் அவர் கையில மாட்டணும், நம்ம கைமாதான் போச்சு. யோ, உண்மையத்தான் சொல்றியா இல்ல வேற யாரையாவது பாத்துட்டு வந்து உளறிட்டு இருக்கியா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கீழே போய் பாருங்க. போச்சு. மாட்டணுயா? ஆமா, அந்த ஆள் சொன்னது உண்மைதான். நாங்க வசமா மாட்டணும். ஸ்ரீஜா, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவர் ஒன்னும் உங்களை பிடிக்க வரல. அவரை படிக்க வச்சு IPS ஆக்குனதே என் அம்மா தான். அவரு என் அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. சூப்பர். இன்னும் மோசமா போச்சு நிலைமை. உங்க அம்மாக்கு தெரிஞ்சவர் ஆயிடுச்சா? அந்த ஆள் மட்டும் என்ன பார்த்தா அவ்வளவுதான். உங்க பிளான் எல்லாம் காலி. எனக்கு இப்ப டைம் இல்லம்மா. என்னப்பா இது? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் மறுத்துக்கிட்டே இருக்க. இருந்து நீ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் போகணும். ஐயோ அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்னால இங்க இருக்க முடியாதுங்கம்மா. இன்னும் 1 ஹவர்ல சிஎம் மீட்டிங் இருக்குமா. நான் அதுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஐயோ, என்ன நீ? சரி, நான் மருமகளை வர சொல்றேன், பார்த்துட்டு போ. என்ன பண்றது? என்ன? சரி, ஓகேம்மா. சந்திரிகா, சந்திரிகா, ஐயோ, உங்களை கூப்பிடுறாங்க. அடுத்து என்ன கூப்பிடுவாங்க? ஏதாச்சும் பண்ணுங்க. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. சரி. எதுக்கு அந்த அம்மா சந்திரிகாவை கூப்பிட்டுச்சு? எனக்கு என்ன தெரியும்? அம்மா, என்னம்மா? நம்ம வசந்த் வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீஜாவை பார்க்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம செத்தோம்.
அம்மா அவ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓ பரவாயில்ல, பொறுமையா வரட்டும். எனக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் வெயிட் பண்றேன். சரி சரி. ஸ்ரீஜா, நீ மாட்டின, உன்னை வச்சு வெளுன்னு வெளுக்க போறா. ஓ நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரி. இதை பார்த்து வரும்போது அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லு. என்ன? ஓகே சரி. அப்புறம் சொல்லுப்பா. என்ன பண்றது? எதுக்கு இங்க வந்தா? இப்ப என்ன பண்றது? ஐயோ மாட்டணும், செத்தோம் அவ்வளவுதான். ஐயோ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. பயப்படாத, பயந்தா மூளை வேலை செய்யாது, நாம முட்டாள் ஆயிடுவோம். எது பண்ணாலும் தப்பாதான் போய் முடியும். பொறுமையாரு, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அப்பதான் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். சூப்பர். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சார் மீட்டிங் டைம் ஆயிருச்சு, இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி வர்றேன். ஓகே சார். அம்மா எனக்கு நேரம் ஆயிருச்சு, நான் இப்ப புறப்படுறேம்மா. இன்னொரு நாள் வந்து பார்க்கவா? என் மருமகளையாவது பார்த்துட்டு போ. என்ன வா வா ப்ளீஸ். சரிங்கம்மா வாங்க. சந்திரிகா, ஸ்ரீஜா. பாட்டி, இது வசந்த், ஐபிஎஸ். என் புள்ள மாதிரிமா. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். இவ்வளவு தூரம் வந்துட்டு பொண்ணோட முகத்தை பார்க்க முடியல. சந்திரிகா, அந்த மாஸ்க் எடுத்து விடுமா. அம்மா போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இப்ப எடுத்தா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுமா? முகமே அசிங்கம் ஆயிடுமா? ஏமா, அவ இப்பதானே ஃபேஷியல் என்னமோ போயிட்டு வந்தா, அப்படியே மறுபடியும் போட்டிருக்கா. அம்மா இப்பெல்லாம் பல மேக்கப் வந்துருச்சுமா. நமக்கு என்ன தெரியும்? சரிம்மா, நான் கல்யாணத்துக்கு இங்க தானே இருக்க போறேன், அன்னைக்கு பாத்துக்கிறேம்மா. கண்டிப்பா. சரி ஸ்ரீஜா, வர என்ன? சரிங்க பாட்டி. வரேம்மா. வரேன். அம்மா நான் கிளம்புறேன். சரி. ஹலோ, அப்படியா? கன்ஃபார்மா? சரி ஓகே ரைட், வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாச்சு? எல்லாம் உங்க நல்ல நேரம் தான்மா. மீட்டிங் ஈவினிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம், இருந்து முடிச்சிட்டு போ. சரிங்கம்மா. வா. சரிங்கம்மா. வா. ஐயோ போச்சு. பாடா, இப்படியோ தப்பிச்சிட்டோம். நான் தான் சொன்னேன்ல, பயப்படாம யோசிச்சா தெளிவான ஒரு வழி கிடைக்கும்னு. என்ன வழி? பாளையங்கோட்டைக்கு போறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அவர் தான் போயிட்டாருல, அப்புறம் என்ன? எங்கெங்க போனாரு? அவரு சோஃபால உங்க அம்மா உட்கார வச்சிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதான் போவாரு போல. போச்சு,
மாட்டணும் இன்னைக்கு.